ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் இரவு வணக்கம். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து சிம்பிளான திங்ஸை வச்சு எப்படி சிம்பிள் வேல கோழி சம்பளம் செய்ய போகிறாங்கன்றத நான் வந்து காமிக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஜாமாவை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து கோழி 1 கிலோ மஞ்சத்தில் போட்டு எங்கள் அம்மா நல்லா பொரிச்சு எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் பட்டை மிளகா, அதாவது மிளகா சாந்து. எப்படின்னாக்கா எங்கள் அம்மா பட்டை மிளகா, வெங்காயம், தக்காளியை வந்து இதுலேயே ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டாங்க. ஏன்னாக்கா ஒரு சில வீட்டில் வந்து தக்காளிக்கெல்லாம் செஞ்சால் வந்து பிள்ளைங்க ஒதுக்கி வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி வேஸ்ட்டாக கூட சொல்லிட்டு எங்கள் அம்மா இதிலே போட்டு அரைச்சிட்டாங்க. அடுத்தது வந்து அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் சிராய், அப்புறம் கிராம்பு, ஏலக்காய், லவாங், அப்புறம் பட்டை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதுதான் கைஸ் எங்கள் அம்மா கோழி சமையல் சேர்த்துக்கான ரொம்ப சிம்பிள் திங்ஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து சட்டியில் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் சூடாக வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு பட்டை, லவாங், ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் முதல்ல சேர்த்துடணும். சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி எடுக்கணும். அப்புறம் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டியும் அதிலே சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும் எண்ணெயில் போட்டு. அது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா வதக்கினதுக்கப்புறம் அது மாதிரி மஞ்சள் கலர் ஆயிரும். மஞ்சள் கலர் ஆனதுக்கப்புறம் வந்து சிராயோட பாத்தாங்க வந்து அதில் போட்டு அதையும் நல்லா கிண்டணும். அந்த சிராய் ஏன் போடுறாங்கன்னா அது ஒரு மாதிரி வாசத்தை கொடுக்கும், நல்ல ஒரு அருமாவை கொடுக்கும் அந்த சம்பளுக்கு. அதனால தான் சிராய் போடுறது. அப்புறம் அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது பண்ணிக்கணும், வறுத்து. அப்புறம் இது நல்லா ஒரு ப்ரௌன் கலர்னோடனே அரைச்சி வச்ச மிளகா சாந்தியும் அதில் மிக்ஸ் பண்ணுறாங்க. ஏன் எங்கள் அம்மா வெங்காயம் பூண்டு போடலாம் நான் முதல்ல சொல்லியிருந்தேன். இதுலேயே வந்து எங்கள் அம்மா வெங்காயம் தக்காளி எடுத்து சேர்த்து அரைச்சிட்டாங்க, வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அரைச்சி வச்ச எல்லா மிளகா சாந்தியும் அந்த கோழி சம்பளம், அதாவது அந்த வறுத்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்குறாங்க. அது நல்லா ஜாயின் ஆகி மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா அப்படியே நல்லா வதக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், கண்டிப்பாக உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணும். இது வந்து எங்கள் அம்மா ஒரு கண்டி போடுறாங்க, உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஓகே, போட்டு நல்லா அந்த உப்பையும் நல்லா அந்த மிளகா சாந்தில் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இது மிளகா சாந்து வந்து நல்லா கிண்டிட்டு அது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோங்க. இதோ பாருங்க காய்ஸ், இந்த சம்பளை வந்து நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு இப்படி தான் நல்லா கொதிக்கும். கலரும் நல்லா மாதிரி வாசமும் வருது. அடுத்தது வந்து எங்கள் அம்மா வந்து பொரிச்சு வச்ச கோழியை வந்து அதில் சேர்த்துக்க போகிறாங்க. இதுதான் வந்து இந்த சம்பளோட ஃபைனல் ஸ்டெப்பு. இந்த கோழியை சேர்த்துட்டு நல்லா சம்பளில் போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். இந்த மிளகா சந்தெலாம் வந்து அதோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா போட்டு கிண்டணும். ஏன்னா பொரிச்சுனால வந்து நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம், ஏன்னா ஆல்ரெடி பொரிச்சாச்சுல. ஸோ நம்ம அதை போட்டோன்னே நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணிடலாம் கோழியோட. கோழியை போட்டுட்டு உடனே அடைச்சிடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் வந்து அது நல்லா அந்த கோழியோட ஜாயின் ஆகி நல்லா உள்ளுக்குலாம் இதானதுக்கப்புறம் தான் அரைக்கணும். ஸோ அது 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் அரைப்போம். லாஸ்ட்டாக வந்து எங்கள் அம்மா வந்து வாசத்துக்காக வந்து கொத்தமல்லி போட்டுக்கிறாங்க. இது வந்து சாய்ஸ் தான், நீங்கள் போடணுன்னா போடலாம், நீங்கள் போடனா பிரச்சனை இல்லை. இதை வந்து எங்களுக்கு ஒரு வாசமாக உங்களுக்கு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து கொத்தமல்லி லாஸ்ட்டாக போடுறாங்க, போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் கைஸ், கடைசியாக அந்த கோழி சம்பளம் முடிச்சாச்சு. இது அடுத்தது வந்து சர்வ் பண்ண போகிறது தான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்குமே வந்து உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக யாரெல்லாம் சமைக்க தெரியாதோ அவங்களும் இந்த வீடியோ பார்த்து சிம்பிள் வேலை கொஞ்சம் நிமிஷத்தில் எப்படி சமைக்கணுன்றதை கற்றுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி மறந்துடாமல் ரீபோஸ்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் போய் இந்த வீடியோ வந்து கிடைக்கட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.